who's Lakshman Narasu? 90s kid, a B mechanical engineer turned software engineer turned chartered accountant, also a rank holder. இப்போ இன்டு பிராக்டிஸ். எல்லாருமே நம்ம அந்த சிஏ குரூப்ல வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ரேங்க் அப்படின்னப்போ யாருன்னு பார்த்தா லக்ஷ்மணன் அரசு. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ரேங்க் அந்த மூமெண்ட் தான். அதனால அந்த ரேங்க் மூமெண்ட்ல நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னோம்னா அந்த லெக்சர்ல போய் என்னால் கவனிக்க முடியுமான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுதான் கவனிக்க முடிஞ்சு. What is spirituality according to Lakshman? இப்போ my dress is different, Malin's dress is different. Both of us, it is right for each one of us. ஆனா மாத்தி போட்டுற முடியாது அந்த இடத்துல. ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்க. ஸோ நான் உங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ பார்த்தப்போ சரி, நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி we have known each other, we have talked a lot. உங்களுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் சம் பிகர் கிளாரிட்டி பிஃபோர் யூ கெட் இன் டு ஸ்டஃப். ஏன் அது வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கோ? ஏன்னா நான் இப்போ எனக்கான ஒரு கிரேட்டர் பிலீஃப் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய திங்ஸ் இங்க இருக்கிறதா, இங்க நம்ம நிறைய மாத்திட்டோம்னா டக்குன்னு எதுலயும் மூவ் ஆயிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோல்டு வந்து மோர் ஆஃப் அ ஹோப்போ இல்லை மோர் ஆஃப் அந்த ஒரு ஏதோ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கரா பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தா எனக்கு இன்னும் அந்த கிரிப் அதிகமா இருக்கிற மாதிரி. ஏன் வந்து அந்த கிளாரிட்டி மேல வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு? எனக்கு இந்த கிளாரிட்டி வேணும், இல்ல இது இல்லாம என்னால ப்ரொசீட் பண்ண முடியாது, கண்டிப்பா இந்த இடத்துல கிளாரிட்டி இருந்தா தான் எனக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன் அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு? இது வந்து நானுமே இப்போ எனக்கு நானே நிறைய சைக்காலஜிக்கலா உள்ள ஓடி தேடிட்டு இருக்க கொஸ்டின் தான் இதுல எல்லாத்தையும். ஸ்வீட் ஸ்பாட்னு இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி தேடக்கூடாது ஆனால் கம்மி இல்லாமே போயிடக்கூடாது. அந்த நடு பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, அது எங்கேன்னு எனக்கும் தெரியல, அது தேடிட்டு தான் இருக்கும். மேபி இட் கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க பீப்புளே ஒரு சில நேரங்கள் அது வந்துட்டு அவங்களுக்கும் அது புதுசாக ஒரு அனுபவம் வரையில இதுல இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு எனக்கு இருக்க ஐடியா வச்சு அது ஏன் கிளாரிட்டினா, பேசிக்கலி ஐ ஹேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். லைக் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். லைக் ஈவன் வி கேன் கோ இன் லிட்டில் ஆஃபென்சிவ். இப்போ நிறைய பேர் இதை சொல்லிட்டாலே ஐயோ பெரிய தப்பாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் சொல்றதுனால தப்பாகாது, அது எப்படி சொல்றோன்றதுல தான் தப்பாகுதா இல்லையான் இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள இப்படித்தான் ஓடுதுன்னா அவங்க இப்படிதான் ஓடுதுன்னு தெரியணும் அந்த இடத்துல, இல்லைன்னா கஷ்டம். இப்போ இந்த ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட போகும்போது வச்சுக்கோங்களேன், டாக்டர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாத்தையுமே இது நான் மென்டார்ஷிப்ல இருக்கும்போது நான் கத்துக்கிட்டேன். அந்த இதில் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறோம், எனக்கு இப்படி ஒரு இன்புட் வேணும்னு. ஆனா அது எனக்கு வேணும்ன்றதுக்கு நான் இப்படித்தான் நினைக்கிறேன்ற மொத்தத்தையும் கொட்டினா தான் அந்த ரெடி பண்ணி கொடுக்குறவங்க கொடுக்க முடியும். நான் ஹாஃப் தான் சொல்லுவேன், முக்காவாசி அங்கங்க சொல்லுவேன், எனக்கு வேணுன்ற கன்வீன்ட்டா சொல்லுவேன். ஆனா வர இன்புட் திருப்பி குவாலிட்டியா இல்லைன்னா நான் அதுக்கும் ஒன்னையே குறை சொல்லுவேன். ஐ ஃபைண்ட் திஸ் ஈக்குவேஷன் டு பி வெரி பேட். லைக் யூ டோன்ட் கிவ் இட் அவுட் ப்ராப்பர்லி, யூ எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் பேக் இன்சைட் வெரி நைஸ்லி, இட் டசன்ட் ஒர்க். அப்போ எனக்கு என்னன்னா, நான் இன்னொருத்தங்கிட்ட ஏதாவது சீக் பண்ணி போறங்க போது நானும் அட்மோஸ்ட் கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் அப்பதான் அவங்களால ப்ராப்பரா ஒரு ஷேப் பண்ண கொடுக்க முடியும். தி சேம் கோஸ் வைஸ் வர்சா. எனக்கும் அது வந்தா தான் என்னால ப்ராப்பரா அந்த இடத்துல கொடுக்க முடியும். இல்லைன்னா எனக்கு என்னன்னா, ஐ கிவ் சம்திங் அண்ட் தே வில் பி லைக் நோ நாட் திஸ் அண்ட் தென் மேபி நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கே இந்த இடத்துல வந்து ஒரு டாபிக் பேசல ஒரு 10 கொஸ்டின் மார்க் உள்ள ஓடிடும் மைண்ட் மேப் மாதிரி. அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி ஆன்சர் ஆகிட்டு வந்தாதான் அந்த ப்ராப்பரா டிஸ்டில் ஆகி நிற்கும். இட்ஸ் ஒன்லி 2 cases எனக்கு. ஆனா ஐம் ட்ரைங் டு கம் அவுட் ஆஃப் இட் ஸ்லோவா அங்க இங்கன்னு. எய்தர் டெல் எவ்ரிதிங், கம் டு அ கரெக்ட் ஆன்சர், லைக் a satisfied answer, correct answer சொல்ல மாட்டேன், which you also agree, I also agree, or you are going to tell only half. Be okay with it might give only half the output. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்க ChatGPT மாதிரி தான். The more proper context you give, proper answer you get. You give half-baked context, you get only half-baked answers. If you're okay with that, I'm willing to work on the next stuff also slowly. பட் எனக்கு என்னன்னா, அந்த ப்ராப்பர் இது வராம இது வந்துட்டு குத்தமும் சொல்றதுனால இல்ல, முதல்ல கிளாரிட்டி யாரையும் பண்ணலாம், இருக்க எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்றதுனாலதான் மேபி அந்த ஐ ஹேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த இடத்துல. அது 2 பேருக்குமே மனஸ்தாபமா வந்து முடிஞ்சிடக்கூடாது. 10 கேள்வி கேட்டா என்ன, அதுக்கு ஆன்சர் வந்தா என்ன, மனஸ்தாபங்கள் இருக்கு அதுல. இப்போ லைக் அதான் சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி, டீச்சர்ஸ் அப்பியர்ஸ்ங்கிற மாதிரி நான் கேட்குற கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து சம்டைம்ஸ் ஆன்சர் பண்ணி அதுல இருந்தே ட்ரெட் ஆகும். இப்போ 2 பேரும் மனஸ்தாபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. வாட் வாஸ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின்னா, இப்போ when you are in the giving end, இன்னொருத்தங்க in the receiving end, அப்போ நம்ம வந்து அந்த கிளாரிட்டிக்காக நிறைய அவங்க கிட்ட கேட்கறதோ நம்ம அவங்களுக்கு சொல்றதுக்கோ அவங்க ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறதுனால வந்துட்டு they would be okay. Second, when someone is in the giving end, we are in the receiving end. இல்ல when two equals discuss something, என்ன ஜென்ரலா ஆகும்னா, அந்த கிளாரிட்டிக்கு நிறைய கொஸ்டின்ஸ் போறப்போ வந்து
ஓப்பன் மைண்டடா இருந்தாங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டிக்காக நிறைய கொஸ்டின்ஸ் போறதுக்கான ஸ்கோப் இருக்கும். இப்போ வென் வி ஆர் அட் த ரிசீவிங் எண்ட், இன்னொருத்தங்க கிவிங் எண்ட் இருப்பப்போ அவங்க நம்மளோட சுப்பீரியரா இருப்பாங்க. அப்ப நிறைய கொஸ்டின்ஸ் போறப்போ அவங்க ரைட்டா எடுத்துக்க முடியாது. ஈக்குவலா இருக்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் திருப்பி அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை தான் நம்ம ஹிட் பண்ணோம். ரெண்டு ஈக்குவல்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப வந்து திருப்பி அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் இல்லைன்னா வந்து அந்த கிளாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய போக முடியாது. இப்போ இந்த மாதிரி சினாரியோஸ் நீங்க ஃபேஸ் பண்றப்போ என் வாழ்க்கையில நான் அந்த கிளாரிட்டிக்காக நான் யோசிச்சு இதை கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் வந்து லைக் இது எனக்கு லாஸா இருந்திருக்கு, அந்த மாதிரி நான் கிளாரிட்டிக்காக இதெல்லாம் வந்து விட வேண்டியதா இருந்திருக்கு, இல்ல கிளாரிட்டிக்காக வந்து என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு லாஸா இருந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா நீங்க அந்த கிளாரிட்டி பின்னாடி டிராவல் பண்ணி? கிளாரிட்டி பின்னாடி டிராவல் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த சில பல கொஸ்டின்ஸ்ல நம்ம கேட்கும் போது அவங்க அதை ப்ராப்பரா எடுத்துக்கலாம், பிஸ் ஆஃப் ஆயிடுவாங்க. அவங்க பிஸ் ஆஃப் ஆயிட்டாங்கன்னா அப்ப அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்காம போச்சுன்னா அந்த விஷயம் லாஸ்ட் தான். ஆனா அந்த இடத்துல நான் திருப்பி என்ன செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண வரும்போது நான் முதல்ல உட்காந்து the only thing I would ask is my questions weren't wrong. அவ்வளவுதான், நான் முடிவே பண்ணிடுவேன் அந்த இடத்துல. அது ஏன்னா any question can be asked, any question can be answered. Opposite person willing இல்லைன்னா they have all the rights to say I don't want to answer for this. I am okay with that. Then I will say நீங்க இதுக்கு இந்த டேட்டா கொடுக்கலன்னா இந்த இதுக்கு என்னால இப்படி சொல்ல முடியாது. Are you okay with that? They say okay, I'm okay, I'm okay. Okay. So இங்க இழந்ததுன்னா அவங்க பிஸ் ஆஃப் ஆகி போயிட்டாங்கன்னா அப்ப அந்த விஷயம் நடக்காம போயிடலாம். பட் நான் வந்து கேட்ட விதம் கரெக்டா தப்பான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை நான் எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன்னா ரொம்ப க்ளோஸா இருக்க பீப்புள், அஃப்கோர்ஸ் க்ளோஸ் பீப்புள் என்னைக்குமே பேசுறதுக்கு வேணும். நம்ம தான் ரைட்டுன்னு உள்ள வச்சிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த க்ளோஸா இருக்க பீப்புள்கிட்ட நடந்ததை அப்படியே கூறும் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டா இதான் போச்சு, நான் இதே டோன்ல தான் பேசினேன், இதான் வார்த்தை சொன்னா அப்படியே மிமிக் பண்ணிடுவேன் மொத்தமாவே. பண்ணிட்டு டு யூ திங்க் ஐ வாஸ் ராங் அப்படின்னு கேட்கும்போது மேபி மை டோன் இஸ் ராங், மை டைமிங் இஸ் ராங்னா அதை எப்படி திருத்திக்கணும்னு கண்டிப்பா பார்ப்பேன். அது கண்டிப்பா திருத்த வேண்டிய விஷயம் தான். ஆனா கேட்ட கேள்விக்கு நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதை கேட்காம அசியூம் பண்ணி அதுல வர்ற மிஸ்ஹாப்ஸை அதுக்கு இது எனக்கு எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. ஐ ஹவ் ஆல்வேஸ் ஒர்க் ஆன் வே இட் ஹஸ் டு பி ஆஸ்ட், த டைமிங் இட் கேன் பி ஆஸ்ட். இல்ல இன்னைக்கு 10ஓட லிமிட் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு அடுத்த 10 போலாம், இதெல்லாம் வேணா என்னால திருத்திக்க முடியுமா தவிர கேட்காம என்னால இருக்கவே முடியாது. அது கஷ்டம். அது கேட்கற விதத்தை வேணா ஐ கேன் ஆல்வேஸ் டியூன். கேட்காம கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். விட்டா அதுல ஒரு பிளைண்ட் சைடு இருக்கு அப்படின்றது போத் த பார்ட்டிஸ் அக்ரி, ஐ எம் ஓகே வித் இட். இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்த புடிச்சுதான் ஆகணும். அட்லீஸ்ட் அதையாவது பேசிடணும். இல்லைன்னா நீங்க இப்படித்தானே நினைச்சீங்க, நான் நினைச்சேன்ல அப்படின்னு சொல்லி அதுல வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப் சாரோவா இருக்கும் அந்த இதுல. அதுக்கு இது எனக்கு எவ்வளவு பரவாயில்ல, ஐ கேன் லிவ் வித் திஸ். அந்த சாரோக்கு ஐ கேன் லிவ் வித் திஸ். ஓகே. ஸோ இப்போ சொசைட்டில வந்து ஜென்ரலா வந்து ஒரு வியூ இருக்கு, நமக்கு பெருசா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம லைக் அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷா தான் இருப்பாங்க, நம்ம கேட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்கிறது. நீங்க அடிக்கடி வந்து ஆஃபீஸ்ல வந்து ஏதாச்சும் வந்து ஒரு திருப்பி அது அந்த கிளாரிட்டி இல்லாதப்ப வந்து நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்றதை பார்த்திருக்கேன். அடுத்த நாள் வந்து நீங்க வந்து நான் இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன்னு சொல்றதை பார்த்திருக்கேன். அது வாஸ் லிட்டில் என்லைட்டனிங் ஃபார் மீ. ஓகே, நம்ம ஒரு 10 பேர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்கிறது. இப்போ எப்படி இப்போ இருக்கு, லைக் நம்ம போய் இஃப் யூ ஆஸ்க் அவுட் ஃபார் ஹெல்ப் பீப்புள் வில் ஹெல்ப்பா, சொசைட்டி சொல்றாங்களா, டீச் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்களுக்குள்ளதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட் நீங்க இப்போ ஸ்டூடெண்டா இருந்து ப்ராக்டிஸா இருந்து கிளாரிட்டிக்காக இவ்வளவு கொஸ்டின் கேட்டு ஹவுஸ் பீப்புள் ஆர் தே வில்லிங் டு ஹெல்ப், சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களா? எப்படி? அது வந்து நம்ம கேட்கிற ஆட்களை பொறுத்து தான். இதுவும் அகைன் கேம்பிள் தான், ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போ மாலன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது மாலன் எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல பிரச்சனை ஆகிடும். ஸோ 4 தடவை 5 தடவை கேட்ட பிறகு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்ற வச்சு அந்த பேட்டர்ன் வச்சு தான் வி கேன் டிசைட். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, மேபி நீங்க ப்ராப்பரா டீடைல் வேணும்னு உங்க மொத்த பயோடேட்டாவும் கொட்ட முடியாதுன்னு இன்செக்யூரா இருந்தா ஒரு ஸ்பெசிபிக் விஷயத்துக்கு மட்டுமாவது அட்லீஸ்ட் சுத்தி அந்த சரௌண்டிங்கை கொடுத்துட்டு எப்படி சொல்றாங்கன்னு பார்த்துட்டு யார் பாசிட்டிவா அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்டயே அடுத்தடுத்து போறதுதான் பெட்டரே தவிர, இந்த ஜென்ரேஷனுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். இப்ப சில பல நேரங்களில் ஒரு சிலர்கிட்ட டேட்டா கேட்க போகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்கறவன் ஸ்டூடெண்ட், கேள்விக்கு பதில் சொல்றவன் டீச்சர், அவ்வளவுதான். டீச்சர் என்னைக்குமே அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து எனக்கு இப்படித்தான் பதில் வேணும்னு எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் we are in the asking end. இதெல்லாம் வந்து எனக்கு அந்த சிவபெருமானே வந்து முருகன்ட்ட கை கட்டி தான் படிச்சாருன்ற ஸ்டோரி படிச்சோன்னே சிவபெருமானே உட்காந்துட்டாரு, நம்ம எல்லாம் எங்க அப்படின்னு. அகஸ்தியர் போய் ஒரு சின்ன பையன் நீ என்ன வாழ்த்துன்னு கேட்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் மகான்கள், பெரியாட்கள், அவங்களே இப்படி உட்காராங்க, நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்றதுனால எனக்கு கேள்வி கேட்க வரும்போது என்ன அறியாம பகவத்கீதையில எப்படி குருக்ஷேத்திரத்துல எப்படி அர்ஜுனர் நின்னாரோ கிருஷ்ணரை பார்த்து அந்த மூடுக்கு போயிடுவேன். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொசிஷன்ஸ் போயிட்டு எவ்வளவு டெல் பண்ண முடியுமோ அவ்வளவு டெல் பண்ணி கேட்டுருவேன். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நான் தெரிஞ்சிடும், எனக்கு இவங்கள்ட்ட கேட்டா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் தெரிஞ்சாதான் கேட்பேன். அந்த இடத்துல ரேண்டமா போய் யார்ட்டையும் ஷூட் பண்ற ஐடியா இல்லை. ஸோ கேட்கும்போது அவங்க எப்படி சொல்றாங்கன்ற பொறுத்து தான். அவங்க வந்து கொஞ்சம் சிடுசிடுன்னு ஒரு சிலர் சொல்லலாம், ஒரு சிலர் இப்படி சொல்லலாம்.
நமக்கு ஆன்சர் வேணும்னா ரிசெப்டிவா ஓப்பனா தான் இருக்கும். அதை வந்து குறுகி இன்னைக்கு நிறைய பேர் வச்சிடறாங்க. எஸ்பெஷலி போத் ஆஃப் அஸ் ஆர் டீச்சர்ஸ். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பாக்குறத வச்சு பார்த்தா அதை குறுகும் போது எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, யூ ஆர் லிமிட்டிங் யுவர் செல்ஃப். நீ தான் உன்னை லிமிட் பண்ணிக்கிறேன். சொல்லித்தர ரெடியா இருக்காங்களான்றதுக்கு ஒரு லாஜிக் தான். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இது டைஜஷன் வர்றதுக்கு. மெனி அ டைம்ஸ் நம்ம யாருக்காவது சொல்லி கொடுத்துருவோம், ரிட்டன் வராது. எனக்கு எப்பவுமே எம்டி பக்கெட்டாவே இருக்கும். அந்த மாதிரி அடிக்கடி நான் நிறைய நாலேஜ் கொடுத்து வச்சிருவேன், எனக்கு திருப்பி ரிட்டர்ன் வரலையா, நானே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உள்ள ஏற்றவும் முடியாதா, ஒரு மாதிரியே இருக்கும். அப்புறம் தான் யூனிவர்ஸோட பேட்டர்ன் ஜென்ரலா பார்க்க தெரிய ஆரம்பிச்சது. நீங்க கொடுங்க திருப்பி வரும், இவ்வளவுதான் சொன்னாங்க. நீங்க கொடுத்த ஆல்ட்டையே திருப்பி வரும் எந்த புக்லயும் எழுதவே இல்லை. ஸோ as I kept giving knowledge or other stuffs anything, எனக்கு என்னைக்கு தேவைன்னு இருக்கோ எனக்கு வந்துருச்சு. அவங்கள்ட்டே தான் வரணும் இல்லை. ஸோ நான் 10 யூனிட் வெளியே கொடுத்தா எனக்கு 10 யூனிட் தக்க தருணத்தில் எப்பவுமே வந்திருக்கு. ரஜினி அந்த படத்துல நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வரணுன்ற நேரத்தில் நாலேஜ் வந்துடும். ஸோ எங்க அப்பாவும் சொல்லுவாரு, நானுமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஐ நெவர் கெப்ட் ஸ்கோர்ஸ் வித் பீப்புள். நான் உனக்கு இவ்வளோ கொடுத்தேன், நீ எனக்கு திருப்பி இவ்வளோ கொடுத்தியா, நான் கொடுத்தேன், எனக்கு வேணும் அப்படி அண்ணாந்து பார்ப்பேன். எங்க அப்பா சொன்னா கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்குது கேட்கறதுக்கு, ஆனா வர வேண்டிய நேரத்துல வந்துரும் எல்லாமே வந்துடும் பொதுவாகவே. ஆனா அதுக்கான டைம் எடுக்கும். இப்படி வேணும் அப்படின்றது தான் மேபி இந்த ஜென்ரேஷனோட பிரச்சனை. அது அப்படி வராதுன்றது தான் நீதி. இது அக்செப்டன்ஸ் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடும். ஓகே, கண்டிப்பா சொல்லி தருவாங்க எல்லாருமே. ஆனா கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா யூனிவர்ஸ் 10 ஸ்டெப் வரும். இன்னைக்கு அந்த ஒரு ஸ்டெப்பே நம்ம பெரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை திறந்து விட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க, ஈஸியா தான் இருக்கும், ஜாலியா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு லைக் வெயிட் பண்ணும் அப்படிங்கிறது. அடுத்து நான் கேட்க வந்த கேள்வி அதே தான், ஜென்ரேஷன் பத்தி தான். எப்பவுமே வந்து நீங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சொன்ன மாதிரி ஆஸ் அ ஹியூமன் வி ஹாவ் டு எவால்வ் ஆகிறப்போ நமக்கு இருக்க என்ன பெரிய இஷ்யூ, ஜென்ரேஷன் கேப். ஏதோ ஒன்று ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஜென்சி, நாங்கள் ஏதோ மில்லியன்ஸ், நாங்கள் இப்போ என்ன இதில் போயிட்டு இருக்குன்னே தெரியல. இப்போ அந்த ஜென்ரேஷன் கேப் வந்தாலும் நம்ம அப்பாக்கள் எல்லாம் அப்போ சொன்னது இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கலாமா அப்படின்னு இப்போ நமக்கு சம்டைம்ஸ் தோணும். அந்த மாதிரி ஒரு 2 or 3 திங்ஸ் ஜென்ரேஷன் கேப் ஆயிடுச்சு, இப்போ வர ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்கு. பட் இது கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா லைக் வில் பி அ பெட்டர் ஹியூமன் பீயிங், வில் பி அ பெட்டர் சொசைட்டி. அந்த மாதிரி ஒரு 1 or 2 திங்ஸ் லைக் ஒரு 90s கிட் ஆங்கிள் இருந்து இந்த 2 இதையும் நீங்க கன்டினியூ பண்ணிட்டே இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கரண்ட் ஜென்ரேஷன் வந்து பழைய ஜென்ரேஷன்ல கம்பேர் பண்ணல 2 திங்ஸ் சொல்லணும்னா, 1 இன்னைக்கு எல்லாமே ரொம்ப இது இன்னைக்குன்னு இல்லை, இது இப்போ அப்பா அம்மா ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணல என்னோட ஜென்ரேஷன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வர எல்லாருமே ஸ்பீடு தான் போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல இன்னைக்கு ரொம்ப இன்னும் ஃபாஸ்டர். இந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடியில கேட்டேன், சிங்கிள் டிக், டபுள் டிக், ப்ளூ டிக், பிரேக்அப், அவ்வளவுதான், டக்குன்னு போயிடு. ஏன்னா அந்த லெட்டர் எழுதி அந்த அனுப்பிச்சு அந்த 15 நாள் ரெஸ்பான்ஸ் வரதுக்கு எப்படி இருக்கு, அந்த ஃபீலிங் தான் ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல. அதை விட்டுட்டு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லயே போயிட்டு அப்போ 60 வயசுல போக வேண்டிய சிவபாதத்துக்கு இப்போ 30 வயசுலயே போயிடுவோம் போல அப்படின்ற மாதிரி. பேஷன்ஸ் இஸ் ரெக்வயர்ட். அந்த ஒரு சில நேரங்கள் அந்த பேஷன்ஸ் வந்துட்டு எல்லா பேஷன்ஸையுமே ஆன்சைட்டின்னு சொல்லிட முடியாது. ஸோ இப்போ பொறுமையா போய் ஜிம்ல உட்காந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஸ்லோவா தான் பாடி வளரும். தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். அந்த இடத்துல நாளைக்கே பாடியை டக்குன்னு அப்படியே ஜிம் பாடி ஆக்கிட்டு அது என்ன பிரயோஜனம் இல்லை. ஸோ பேஷன்ஸ் மேட்டர், அது கண்டிப்பா வேணும். அது இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப நம்மள அந்த பேஷன்ஸ் இல்லாமல் அடிக்ட் ஆகுது. பேஷன்ஸ். ரெண்டாவது வந்துட்டு இந்த பெரியவங்க சொல் பேச்சு கேட்காம இருந்து இது பண்ணாலே அது மாடர்ன், இல்லைன்னா நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், நான் தான் இன்டெலெக்சுவல். நோ, தட் இஸ் டிஸ்ஓபேயிங், அவ்வளவுதான். இன்னைக்கு அதுக்கு வேற பேர் வச்சுட்டு டிஸ்ஓபேயிங் ரொம்ப நார்மலைஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. எதிர்த்து பேசுறேன், அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், கேள்விகள் கேட்டாதான் பதில் வரும். ஆனா கேள்விகள் கேட்கணும்ன்ற திமிருக்காக கேட்கறது தப்பு. இன்னைக்கு வந்து நான் கேள்வி கேட்டா நான் கெத்துன்னு ப்ரூவ் பண்ணிடுறதுக்காக கேள்வி கேட்கிறோம். அந்த இடத்துல ஆன்சர் தேடலுக்காக கேள்வி கேளுங்க. அப்படி கேட்டு நமக்கு முன்னாடி அந்த ஜென்ரேஷன்லாம் அப்படி கேட்டு போனவங்க தான். என்ன ஒரு சிலர் கேட்காம இருந்திருப்பாங்க, அதனாலேயே நிறைய நமக்கு புரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்றாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது நல்லது, எப்படி கேட்கறோன்றது ரொம்ப முக்கியம். என்டைட்டில்மெண்ட் ஃபீலிங் ரொம்ப இருக்கும் எல்லாருக்கும்னு எனக்கு தோணுது. The entire world belongs to me. எல்லாரும் என்னதான் சுத்தி ரிவால்வ் ஆகணும்னு. இப்ப நான் சொல்றது சேச்சா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னது கேட்டோன்னே தோணும். தனியா உட்காந்து அப்புறமா யோசிச்சு பாருங்களேன், நிறைய சிச்சுவேஷன் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்திருக்கும். அவன் எனக்கு இப்படி பண்றான், இவன் எனக்கு இப்படி செய்யறான், இவன் ஏன் இப்படி பேசுறான், அவன் ஏன் பேசக்கூடாது. How you respond for it only actually matters. What they all do doesn't even matter. ஆனா இன்னைக்கு what they all doன்றதுல கம்ப்ளைண்ட் வச்சுட்டு நாம் தொட்டது வச்சதுக்கெல்லாம் அஃபெண்ட் ஆயிட்டேன்றாங்க. தொட்டது வச்சதுக்கெல்லாம் அஃபெண்ட் ஆகுறது. ஸோ வெயிட் பேஷன்ட்லி, ஒபே பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஆனா பார்த்து கேளுங்க. யா, மேக் ஷுர் யூ ஆர் மெயின்டைனிங் த ரெஸ்பெக்ட் வைல் ஆஸ்கிங் த கொஸ்டின்ஸ். யா, தென் டக்குன்னு அஃபெண்ட் ஆயிடாதீங்க. த மோர் யூ அஃபெண்ட் யூ ஆர் கோயிங் இன்டு த ஷெல். யூ அதாவது உங்களை அஃபெண்ட் பண்ணணும் நிறைய பேர். அப்பதான் உங்களோட ஐடியாலஜிஸ் சேலஞ்ச் ஆகி நீங்க க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. ஐடியாலஜிஸ் சேலஞ்ச் ஆகும்போது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நினைச்சு வளர்ந்து வந்த நம்ம
திடுதுப்புன்னு இல்லங்கும் போது அப்ப நான் இவ்வளவு நாள் வாழ்ந்ததே பொய்யா. ஓசோ புக் 2 படிச்சு பாருங்க, இந்த ஃபீலிங் நல்லா வரும். ஓகே. 2 புக்கு ஓசோட ஏதாவது படிச்சீங்க இல்ல யூடியூப்ல ஏதாவது கேட்டீங்கன்னா நீ எல்லாம் வாழ்ந்ததே வேஸ்ட்ன்ற மாதிரி எடுத்து. ஏன்னா அவர் அப்படியே மாத்தி ஒரு கோணம் சொல்லுவாரு. உங்களால டிஸ்அக்ரியும் பண்ண முடியாது, ஃபுல்லா அக்ரியும் பண்ண முடியாதுன்ற நிலைமையில மாட்டிடுவீங்க. பட் தட் இஸ் குட், தட்ஸ் வேர் யூ இவால்வ் அண்ட் கம் அவுட். ஸோ பி ஓகே வித் offense, be okay with waiting, be okay with asking politely. That's what I would say to the current generation. Fine. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் கிளாஸில் ஒன்று காமனாக வந்து ஒரு கொஷின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணி டவுட்ஸ் அந்த மாதிரி கேட்குறப்போ, லைக் நாட் சப்ஜெக்ட் டீச்சிங். ஸோ அதில் வந்து ஒரு காமன் கொஷின் வாட் பீப்புள் ஆஸ்க் மீ இஸ் லைக் ப்ரொகாஸ்டினேட்டிங், ஹவு டு ஸ்டாப் ப்ரொகாஸ்டினேட்டிங். ஸோ நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. நவ் 1 or 2 things that can really help people to stop procrastinating, and why you procrastinate. 1 or 2 reasons, like Lakshman procrastinates because of this, and how did you try and find ways to overcome that and the procrastination? நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன் ப்ரொகாஸ்டினேஷன் பத்தி. ஏன்னா இந்த ப்ரொகாஸ்டினேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு நிறைய இடத்துல எனக்கு ஆக்சுவலா சீப் ஆகும். பர்சனல், ஆஃபீஸ்ல மாலுக்கு நிறைய தெரியும். ஸோ அது பல காரணத்தினால வரும். மெயின் காரணம்னு 2 சொல்லணும்னா, ஒன்று பர்ஃபெக்ஷனிசம், ப்ராப்பரா அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணா ப்ராப்பரா இருக்கும்னு சொல்லியே தள்ளி போட்டு கடைசி வரைக்கும் விஷயத்தை பண்ணாம அது ப்ராப்பர் அவுட்புட் இஸ் இட்ஸ் அ ஜேர்னி. இட்ஸ் நாட் ஒன் ஸ்டாப் ஷார்ட் டெஸ்டினேஷன், இட்ஸ் அ ஜேர்னி. தட் ஜேர்னி பிகின்ஸ் வித் சம்வேர் ஜம்பிங் இன்சைட். ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் வரணும். இது வர்ற இடத்துலலாம் என்னால் ப்ரொகாஸ்டினேஷன் பிரேக் பண்ண முடிஞ்சது, அந்த ரீசன்ஸ்னால வர்றது. மெயினா இதுதான் என்ன வச்சு செய்யும், பர்ஃபெக்டா பண்ணும், ப்ராப்பரா பண்ணும். இந்த ப்ராப்பர் டெஃபினிஷன் வந்து இங்க கொண்டு போய் வச்சிருவோம், நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருவோம். ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போது இங்கதான் இருக்கும் ப்ராப்பர். இங்க இருந்து அங்க ரீச் ஆகணும்ன்றது தான் ஐடியா. எடுத்தோடனே அங்க போகணுன்றது கஷ்டம். எடுத்தோடனே போகணும்னு நினைக்கும் போது பிளாக் ஆயிடும். ஸோ அந்த ப்ராப்பர் இதை கொஞ்சம் விட்டுட்டா கொஞ்சம் இதா இருக்கும். செகண்ட், பீப்புள் ப்ரொகாஸ்டினேட் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம், இது என்ன நிறைய இடத்துல ஹிட் பண்ணதில்லை, ஒரு சில இடங்கள்ல ஹிட் பண்ணியிருக்கு. வாட் வில் அதர் பீப்புள் திங்க் ஆஃப் மீ. இன்டெரக்டா ஹிட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். நான் பர்ஃபெக்டா பண்ணலன்னா இப்போ வாட் வில் அதர் பீப்புள் திங்க் ஆஃப் மீ அப்படித்தான் எனக்கு வருமே தவிர, பொதுவாகவே அதர் பீப்புள் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களான்றது நான் பெருசா பயந்தது இல்லை. ஏன்னா I always have people to speak with. What I'm doing is sensible or not. And I always have people who will spit on my face if I'm wrong. And it's not like we'll break friendship because they spit on my face. I want them to do it. So whenever I discuss, I'll get to know anyway. அதனால நான் வந்துட்டு ரொம்ப அவுட் சைட்ல இருக்கவங்களை கண்டுக்கூடாது, கஷ்டமாயிடும். அந்த சில பேர் தான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எடுத்துட்டு, அப்புறம் ஒரு உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கு, அது கூடயே பேசணும். அந்த இடத்துல சில பல நேரங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கணும். நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம், இந்த கூட கொஞ்சம் என்ன நினைச்சிருவாங்களோ, இதை நான் பண்ணா என்ன பண்ணுவாங்களோ, அதுக்காக ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவாங்க. அகைன் இது எல்லாமே பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். அந்த பர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்தா ப்ரொகாஸ்டினேஷன் தள்ளி வைக்கலாம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்படி வெளியே வர ட்ரை பண்றேன், வந்துட்டேன்னா வரல, சத்தியமா வரல. இட்ஸ் வெரி டீப் ரூட்டட். நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டீப் ரூட்டடா இருக்கு உள்ள. ஸோ அதுக்கு பேர் ப்ரொடக்டிவ் ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. சில தடவை இப்படி மாட்டிப்போம், ஏதாவது வேலை பார்க்குற மாதிரியே பண்ணிட்டு இருப்போம், பிஸியா இருக்க மாதிரியே இருக்கும், அதனால நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சுட்டு இருக்கோம் மாறான்ற மாதிரியே இருக்கும். ஆனா உண்மையாலுமே ப்ராப்பர் அவுட்புட் இருக்காது. இதை ரெகக்னைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஏன்னா இது நம்ம வந்து நம்ம ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு போதை தான். நம்ம அதுக்குள்ள அப்படியே டிராவல் வரணும். யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம குத்தலன்னா நமக்கு தெரியாது, அந்த பபுள் வெடிக்க. அதனால தான் சொன்னேன், பி ஓகே வித் கெட்டிங் இன்டு ஆஃபென்ஸ். வந்து குத்துவாங்க, நச்சுன்னு வலிக்கும், பி ஓகே வித் தட். அப்பதான் தெரியும் நான் அப்படி வேஸ்ட் பண்றேன் அப்படின்றது. அதுக்கு வந்துட்டு அந்த மாலன் சொன்ன மாதிரி தான், அந்த கிளாரிட்டி என்ன கேட்கும்போது, அந்த கிளாரிட்டி வேணும்னு நான் நினைச்சு தேடும்போது, மேபி இப்ப இருக்க ஃபேஸ்ல இருக்க டேட்டா வச்சு இவ்வளவு தூரம் தான் இப்போதைக்கு போக முடியும், அதை புஷ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே இந்த ஸ்டேஜ் போகலாம், இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே இந்த ஸ்டேஜ் போகலாம். ஸ்டேஜ் பிரிச்சுட்டா ப்ரொகாஸ்டினேஷன் கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு. ஸ்டார்டிங் ஃபேஸ்லயே இந்த ஸ்டேஜ் தான் வச்சா இவ்வளவு தூரம் ஏறணுமா? இந்த வெள்ளிங்கிரி மலை போகும்போது மேலே பார்த்துட்டு ஏறக்கூடாது சொல்லுவாங்க. அப்படியே மலையேறும்போது போயிட்டே இருக்கணும், திடீர்னு பார்த்தா 7வது மலை டாப்ல இருக்கும். அந்த மாதிரி போயிட்டா ப்ரொகாஸ்டினேஷன் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஆனா அது எடுத்தோடனே 7 மலைன்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். That's how I'm trying to come out. அப்பப்போ முடியுது, அப்பப்போ முடியல. பட் முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வர முடியுது. அண்ட் ரைட்டிங் ஹெல்ப்ஸ். தாட் ப்ராசஸ் நிறைய எழுது கொஞ்சம் ஓகே ஆகுது. Okay, writing helps. So the last 2 questions. One, relationship. Now marriage, kid, everything is done. Like next phase. இன்னைக்கு எல்லாருமே அப்படியே மேரேஜ் இன்வைட்ஸ் வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சவங்க எல்லாருமே அடுத்தடுத்த ஃபேஸ் போயிட்டு இருக்காங்க, ஜூனியர்ஸ். அப்படிங்கிறப்போ இந்த ஒரு எலமெண்ட் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற நீங்க ஃபீல் பண்ற 1 or 2 elements, லைக் இது இருந்தா லைக் நாட் சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் would be easier to take it forward அந்த மாதிரி. ஏன்னா நான் இப்போ ஒரு புக் படிக்கிறப்போ வந்து அந்த புக்ல ரொம்ப
காமிக்கலா சொல்லியிருந்தாங்க, லைக் மேரேஜ் இஸ் ஆல்வேஸ் சூசிங் எ ஹெட்ஏக், ஹவு லைட்டர் த ஹெட்ஏக் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த புக்ல. ஸோ இட்ஸ் லைக் அந்த ஹெட்ஏக்கை குறைச்சிக்க அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஈஸியா போறப்போ வந்து 1 or 2 திங்ஸ். 2 years ஓல்டு கிட்டு நான் இந்த இதுல. ஸோ உனக்குனா எனக்கு நீன்ற அந்த ஃபீலிங் இன்கிரீட்டா கீழே உட்காந்துருந்ததுன்னா மேலே எதையும் அசைக்கவே முடியாது. அதுதான் ஸ்ட்ராங் பிலீஃப். ஸோ 2-3 விஷயம் சொல்லணும்னா இதான் நான் பிரைமரியா முதல்ல வைப்பேன். என்னானாலும் உனக்குனா எனக்கு நீ, எவ்வளோ வேணாலும் டிஃபரன்ஸ் ஆஃப் இருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டா ஆல் த டிஃபரன்ஸ் வில் ஹேப்பன். ஆனால் அது உடைய போகும்போது இந்த பேஸ் ஸ்ட்ராங்கா நிற்கும், தப்பிச்சிடலாம். இது 2 பக்கம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல 2 பக்கம் இருக்கிறது இல்ல ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது இல்ல. அந்த ஒரு பக்கமே ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகி போக முடியாது. ஒன் டே இட் வில் ஆல்சோ விதர் ஆஃப். ஸோ 2 பக்கமே மியூச்சுவலா அது மட்டும் கரெக்டா இருந்துட்டு போயிடுச்சுன்னா ரிமைனிங் எதுனாலும் சமாளிச்சுக்கலாம். எப்படி சமாளிக்கலாம் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல. ஆனா அது அங்க ட்ரில் டவுன் ஆகி வரும்போது அந்த ஃபீலிங் அதை காப்பாத்தி கூட்டு போயிடும். 2வது அக்ரி டு டிஸ்அக்ரி தான். 2 தனி ஃபேமிலின்னு சொல்றதை விட இதெல்லாம் எனக்கு வந்து அகைன் ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் சென்சிபிள் பீப்புள் டு ஸ்பீக் வித் அண்ட் ஐ ஹேட் ஹியூஜ் ஃபேசினேஷன் ஃபார் ரீடிங் புக்ஸ் ஆர் ஹியரிங் லெக்சர்ஸ் இன் யூடியூப். கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது, எல்லாத்தோட உட்காந்து பேச ஆரம்பிச்சிடும் இதுவே டீப்பா. அப்போ ஒவ்வொருத்தவங்க பர்ஸ்பெக்டிவ் சொல்ல இதெல்லாம் கொஞ்சம் ஐடியா கிடைச்சது. அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு ஆஃபீஸ் மாறும்போதே என்வாயர்மெண்ட் மாறுது. இது மாதிரி இப்போ இது 2 ஃபேமிலி, 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அது ஒரே மர்ஜர் ஆகி ஒரு என்டிட்டியா வரையில நிறைய கிளாஷ் வரும் இந்த இடத்துல. ஸோ 2மே வேலைக்கு ஆகாது. தேர் கேன் ஒன்லி பி ஒன் லயன் ஆஸ் அ கிங் இன் அ ஜங்கிள் அப்படின்ற மாதிரி. நான் இந்த இடத்துல கண்டிப்பா வந்து இன்னைக்கு சொசைட்டி வளர்ந்துருச்சுன்றதுனால இல்ல மேல் தான் எப்பவுமே டாமினன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த காலமா இருந்திருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சுறது பெட்டர். இதுல நீ பாத்துக்கோ, இதுல நான் பாத்துக்கிறேன். இதுல இவங்க தான் லயன் கிங், இதுல இவங்க தான் குவீன். இதுல இவங்க வந்து கேட்டுக்குவாங்க, சஜஷன் சொல்லுவாங்க, இதுல இவங்க சஜஷன். இதை ப்ராப்பரா டிமார்க்கேட் பண்ணி பிரிக்க முடிஞ்சா உனக்கு நீ எனக்கு நான், சில பல நான் உனக்கா விட்டு கொடுக்குறேன், எனக்கா நீ விட்டு கொடுக்குற, அகைன் ஸ்கோர்ஸ் வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு சில இடங்கள்ல டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். அதை அக்ரி டு டிஸ்அக்ரின்னு ஸ்வாலோ பண்ணிட்டாலே திங்ஸ் வில் பி ஓகே தான். இதுல ஏதோ ஒரு இடம் இடிச்சு போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆனா இது எல்லாமே இடிச்சா கூட ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த பக்கெட்டுக்குள்ள தண்ணி நல்லா சலசலப்பி விடுங்களேன். எவ்வளவு வேவ்ஸ் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் இந்த பக்கெட்டுக்குள்ளதான் இந்த தண்ணின்றது கரெக்டா இருக்கும், ஐ மீன் ஃபிக்ஸடா இருக்கும். அதுக்குள்ள என்னாலும் ஷேக் ஆகலாம். ஆனா அந்த பக்கெட்டுக்குள்ள எங்காவது உடச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லீக் ஆயிடும். அதே மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபீலிங், உனக்குனா எனக்கு நீ, இதுதான், இது நம்ம விட்டு போக போறது இல்லை, என்னாலும் பாத்துக்கலாம். அது அந்த பக்கெட் மாதிரி உள்ள சலசலப்பு என்ன இருந்தாலும் கடைசியில ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் தட் ஃபீலிங், செகண்ட் அக்ரி டு டிஸ்அக்ரி. அப்புறம் அகெயின் இட்ஸ் அ ப்ராக்ரஸ். உடனே சொல்யூஷன் வராது, ஸ்லோவாக தான் வரும். ஒரு சிலது சிங்கே ஆகாது, ஏன்னா டிஃபரண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். அதுக்கு ஓகே ஆகி டைஜஸ்ட் ஆயிட்டோம்னா ஃபைன் தான். 2 பேருமே ஆகணும். நான் இப்போ சொன்ன எல்லாமே 2 பேருக்குமே அப்ளிகபிள். அண்ட் திஸ் கோஸ், நான் என் ஒய்ஃப் அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், திஸ் கோஸ் ஆல் தி வே. ப்ரொஃபஷனல் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், பர்சனல் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், எல்லா இடங்கள்லையுமே திஸ் ஷுட் ஹேப்பன். இல்லைன்னா பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் கஷ்டம் தான். ஓகே, ஸோ ஃபைனலி டு conclude with the last question, 3 things that Lakshman can attribute to that I followed this, so Lakshman today is Lakshman. ஸோ நான் இந்த 3 வந்து நல்லா ஃபாலோ பண்ணேன், அது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3 விஷயத்தினால தான் லக்ஷ்மணனா இன்னைக்கு இருக்கேன், ஹாப்பியான லக்ஷ்மணனா இருக்கேன். அப்படிங்கிற உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ற ஒரு 3 திங்ஸ். இவ்வளவு நேரம் பேசினதை வச்சு சொல்லணும்னா, கேள்வின்னு ஒன்று வந்தா, சந்தேகம்னு ஒன்று வந்தா கேள்வி கேட்கறதுக்கு வருத்தப்பட்டதும் கிடையாது, யார்கிட்ட போய் கேட்கறேன்றதுக்கு வெக்கப்பட்டதும் கிடையாது. இதனாலேயே என்னோட பர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய மாறினதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் எனி டே நான் இந்த ஆட்டிடியூட் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர். நாலேஜ் இருக்க இடத்துல அவன் டீச்சர், நான் ஸ்டூடெண்ட், தட்ஸ் ஆல், முடிஞ்சு. அண்ட் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் த வைஸ் வர்ஸ் ஆல்சோ. இப்போ எனக்கு அந்த விஷயம் தெரியும், இன்னொருத்தவங்க வந்து கேட்கறாங்கன்னா அது பொலைட்டா தான் கேட்கணும் அந்த இடத்துல. ஸோ ரொம்ப எல்டர்ஸா இருந்தா அவங்க நீவா போடான்னு கூட கேட்கலாம் அந்த இடத்துல. ஆனால் அது நமக்கு தெரியும், அது அவங்க கேட்கும் போது எப்படி. ஸோ அது வந்து இட் மேக்ஸ் லக்ஷ்மன் ஸோ ஹாப்பி. செகண்ட், அந்த I have always had inclination to speaking with sensible people even if they are going to offend me on my face. அந்த அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு லக்ஷ்மன் இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. ஏன்னா அது இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன். நான் ரேங்க் எடுத்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என் தங்கச்சி. 1 ரூபி பானிபூரி ஹெவியா சாப்பிடுவேன் வெளியே போய், அந்த டைம்ல ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு அந்த மாதிரி குடி குடி ஸ்நாக்ஸ் தான். அந்த எக்ஸாம் நெருங்கிட்டு வரும்போது என்னை பார்த்தா கேட்டா, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ஃபெயில் ஆயிடுவேன், ஃபெயில் ஆகணுமா பாஸ் ஆகணுமா அப்படின்ட்டா. பேசிக்லி மை சிஸ்டர் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் லைக் மீ, ஷீ ஸ்பீக்ஸ் வெரி லெஸ். அவ அப்படி பொசுக்குன்னு கேட்டோன்னே என்ன அது இப்படி பேசிட்டா அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அன்னைக்கு அவன் சொன்னான்ற வார்த்தைக்காக நான் விட்டதுனாலதான் அதுக்கப்புறம் ஓகேன்னு ஓரளவுக்கு ஹெல்த் எல்லாம். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. இட்ஸ் பீன் 2 years. அது 2 years சாப்பிடல, அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே ஆரம்பிச்சேன்.
Okay. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வித் சென்சிபிள் பீப்புள். இதுக்கப்புறமும் சென்சிபிள் பீப்புள் யாரா இருந்தாலும் திருப்பி அவங்க அட்ராக்ட் ஆகி போவேன், அவங்க அஃபெண்ட் பண்ணா சரிதான் கேட்டுட்டு இருப்பேன். இதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். திஸ் மேக்ஸ் லக்ஷ்மன் ஹாப்பி. மூணாவது, ஆல் கிராட்டிடியூட் டு காட். எப்போ எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்து டிவியேட் ஆனாலும் அடிபட்டாலும் திருப்பி எப்படியாவது பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவார். அந்த அடி ஒவ்வொரு தடவையும் அவர் கொடுக்கும்போதும் வலிக்கும், ஆனா பரவாயில்ல நல்லது தான் பண்றார் அப்படின்ற ஃபீலிங் உள்ள இன்கிரேன் ஆனது. ஐம் ரியலி வெரி ஹாப்பி. கண்டிப்பா அடி வாங்கும்போது வலிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து பார்க்கல சரி பரவாயில்ல எல்லாம் எங்க அப்பா சொல்ற மாதிரி தான் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி போகும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்துட்டு இட் மேக்ஸ் லக்ஷ்மன் சோ ஹாப்பி. பேசிக்கலி தி அக்செப்டன்ஸ், அவ்வளவுதான், தி அக்செப்டன்ஸ் பார்ட். Yeah, fine. Thank you, Malan. Thank you so much. time. Yeah, Thank you all, thank guys. you for watching.